ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சூப்பரான ஒரு அரிசி மாவு உருண்டை. இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஒரு அரிசி மாவு உருண்டை வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க, இதே மாதிரி சூப்பரான ஒரு அரிசி மாவு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹெல்த்தியான அரிசி மாவு லட்டு செய்ய தேவையான பொருள்கள்: ஒரு பவுல் நிறைய அரிசி மாவு. நான் வீட்லேயே ரெடி பண்ணி அரைச்ச அரிசி மாவு. நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அரை பவுல் சர்க்கரை. நீங்கள் இது போல் நீங்கள் வெல்லம் போட்டதுனா கூட வெல்லம் போட்டுக்கலாம், கரும்பு சர்க்கரை போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஆனால் கலர் வெள்ளையாக வராது. அதுக்கப்புறமா 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை நான் எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது ஏலக்காயும் போட்டு அரைச்சிடலாம். சர்க்கரையும் நான் மிக்சியில் தான் பொடி பண்ண போகிறேன். அப்போ கூட ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அது மாதிரி தான் நான் அரைக்க போகிறேன். தனி ஏலக்காய் பவுடர் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னால் ஒரு ஸ்வீட். வேலைக்கு போயிட்டு டயர்டாக வர்றவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கும் இது மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க, இந்த சூப்பரான அரிசி மாவு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கட் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிற 4 ஏலக்காய் போட்டுடலாம். அதுக்கப்புறமா தேங்காயும் போட்டு அரைச்சிடலாம். இது அரைச்சதுக்கப்புறமா சர்க்கரையும் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜார் தாங்க எடுத்துக்கிட்டேன். சர்க்கரையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். முதல்ல முந்திரி பருப்பை நம்ம லைட்டாக ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவை நல்லா வறுக்கணும். நெய் நல்லா உருகி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலரில் முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்ததான் தேங்காய் போட்டு நல்லா இதை கொஞ்சம் ட்ரையாக வறுத்துடலாம். இப்போது தேங்காய் வறுபடும் போதே நம்ம இந்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் இது போட்டு நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு 4-5 நாள் ஆனாலும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதையும் நம்ம நல்லா வறுத்துடலாம். பச்சரிசி மாவோட வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் போடும்போது அதில் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு போட வேண்டாம். இப்போ சர்க்கரை தான் போட்டு செய்யணும், அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு செய்யும்போது ஸ்வீட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய விதத்தில் லட்டு செஞ்சுருப்பீங்க. அரிசி மாவில் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். தேங்காய் ஏலக்காய் வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கமகமன்னு ஒரு சூப்பர் வாசமாக இருக்குது. இப்போ சர்க்கரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கடாயில் ஒட்டாமல் கட்டியாக வரும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போது முந்திரி பருப்பும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் இலகி வரும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம்.
சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை பிடிச்சிடலாம். சூப்பரான அரிசி மாவு உருண்டை ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்டில் போட்டிருக்கேன். சீக்கிரமாக அது ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை பிடிச்சி எடுத்துடலாம். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. லேசாக தான் சூடாக இருக்குது. இப்போமே உருண்டைங்களை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவில் உருண்டை வேணுமோ அந்த அளவில் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த நெய் மாதிரி இன்னொரு மடங்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம கிளறும் போதே மாவு நல்லா இலகி வரல அப்படின்னா நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிங்க. பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரிசி மாவு உருண்டை, ஹெல்த்தியான ஒரு உருண்டை ரெடி பண்ணியாச்சு. தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டு ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.